1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு கட்சி கொடிகளுக்கும் என்னென்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. தேசிய கொடியில் ஆரம்பித்து கட்சி கொடி வரைக்கும் நிறைய கொடிகள் இருக்குது, நிறைய வண்ணங்கள்லேயும் இருக்குது. இப்போது நிறைய பேர் கட்சி கொடிகளை பற்றி நிறைய விதமாக பேசிட்டு வராங்க. உங்களுடைய குரு வசந்தனையா அவர்கள் இதை பற்றி ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா சார்? நிறைய சொல்லியிருக்காரு. என்கிட்ட மட்டும் இல்லை, அவருக்கு அடிக்கடி சந்திக்கிறவங்களுக்கு அப்பப்போ நிறைய அவர் சொல்லிட்டு தான் இருப்பார். நம்ம நாம சேலை கேட்குற கேள்விகள் இருக்குல்ல, எதுக்கும் சொல்லுவார். கிரகங்கள் அப்படின்னாலே உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் அத்தனை மேலும் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நிறத்துலையும் இருக்குது. ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தோம்னா கொடிகள் இருக்குல்ல, தேரில் கொடி பறக்கும்ல, கொடிங்கிறதே சூரியன். ஒரு நாட்டோட அடையாளம் அந்த நாட்டோட தேசிய கொடி இல்லையா? இப்போ தூதரகங்கள்லாம் என்ன கொடி பறக்குது? இப்போ ஒவ்வொரு நாட்டு தூதரகத்துலையும் அந்தந்த நாட்டு கொடி பறக்கும். அதாவது முதல் அடையாளம் வந்து அந்த நாட்டோட கொடி. அடுத்து நம்ம நிறங்களை பற்றி சொல்லிக்கிட்டே வருவோம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர்லேயே கொடிகள் இருக்கும் சில நாடுகளுக்கு. சில இயக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது 2 கலர் இருக்கும், 3 கலர் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கலர்லாம் இருக்கும், புது புது கலரெல்லாம் இருக்கும். நாம் கூட ஏதாவது ஒரு கலரை போட்டு போனோம், நீங்கள் எந்த கட்சியா அல்லது அந்த இயக்கமானு கேட்குற அளவுக்கு எந்த நிறத்தையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாரும் ஒரு நிறத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் ஒரு நிறத்துக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குது. தேசிய கொடி அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சுங்கிறது சூரியனுடைய நிறம். அதுக்கு அடுத்தது இடையில் இருக்கக்கூடிய நிறம் வந்து வெள்ளை. வெள்ளைக்கு வந்து 2 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குது. ஒன்று வந்து பார்க்கும்போது சந்திரனும் வெள்ளை, சுக்கிரனும் வெள்ளை. அப்போ இதில் சந்திரனை எடுக்கிறதா சுக்கிரனை எடுக்கிறதாங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வரும் இல்லையா? பால் போன்ற வெண்மை இருக்குல்ல, அதை வந்து சுக்கிரனை எடுத்துக்கலாம். ஆஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஐவரி கலர்லாம் சொல்கிறோம்ல, யானை தந்தம் கலர்லாம் சொல்கிறோம்ல, இதை வந்து சந்திரனை எடுத்துக்கலாம். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பச்சை நிறம் அப்படின்னு பார்க்கும்போது புதனை குறிக்கக்கூடியது. இது வந்து மேஜர். அப்புறம் தேசிய கொடியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் 24 ஆரக்கால்களோடு இருக்கும் இல்லையா? சக்கரம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல சுக்கிரன் வந்துடும். ஒரு கிரகத்துக்கும் ஒரு வடிவம் இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது சக்கரம் எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அங்கங்கெல்லாம் சுக்கிரன் இருப்பார். அதனால தான் வாகனத்தோட முதல் அடையாளம் வீல். அந்த வீல்னாலே வாகனம்னாலே சுக்கிரன் வந்துடுவார் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய ஆரக்கால்களை பார்த்தோன்னா 24 ஆரக்கால்கள். அதில் இருக்கக்கூடிய 6 வந்து சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அதுக்கு பிறகு அது என்ன நிறத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நீல நிறத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்போ நீலம்ங்கிறது சனியை குறிக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம். அப்போ இந்தியாவோட தேசிய கொடியில் எத்தனை கிரகங்கள் அடங்கியிருக்குன்னு பார்க்கும்போது ஆரஞ்சில் சூரியன் இருக்குது, வெள்ளையில் சந்திரனும் இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கக்கூடிய பச்சையில் புதன் இருக்குது, அசோக சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீளத்தில் சனி இருக்குது, அந்த எண்ணிக்கையில் பார்க்கும்போது சுக்கிரன் இருக்குது. இது வந்து நம்ம யதார்த்தமாக பிளான் பண்ணி அமைச்சாலும் இல்லை திட்டமிட்டு அமைச்சாலும் அந்த அமைப்புகள் அப்படி தான் இருக்கும். அப்போ அப்படி பார்க்கும்போது அதை ஒட்டி தான் அந்த நாட்டோட இயல்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அதோட ஒரு அடையாளமாக நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். இது ஓகே. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு தான் சனி, நீலம்ங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அடிப்படையிலே தப்பு. ஜோதிட அடிப்படையிலே அது ஒரு தவறான கான்செப்ட். ராசி மண்டலத்தில் பார்க்கும்போது மகரமும் கும்பமும் சனியோட ராசி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரம் ஒரு நிறமாக இருக்கும், கும்பம் ஒரு நிறமாக இருக்கும். அப்போ நீலம் வந்து சனியோட நிறம். இன்னொரு பக்கம் கருப்புலேயே இந்த பழைய கார்பன் பேப்பர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா அந்த நிறம் ஒரு நிறமாக இருக்கும். அதுதான் வந்து கும்பத்தோட நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கருப்பை வந்து நீங்கள் சனியாக பார்க்குறீங்களா, நீலத்தை சனியாக பார்க்குறீங்கிறத ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியோட கொடியை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியோட கொடியும் தேசிய கொடிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். இடையில உள்ள சிம்பிள் மட்டும்தானே மாறும். மேலே பார்த்தீங்கன்னா அதே ஆரஞ்சு சூரியன், இடையில பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. அதை நீங்கள் வந்து சுக்கிரனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரனை எடுத்துக்கிட்டாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய நிறம் பச்சை வந்து புதனை குறிக்கக்கூடியது. ஆரம்ப காலத்தில் ராட்டை சின்னம் இருக்கும், இப்போ கை சின்னம் வந்துருச்சு இல்லை? கை அப்படின்னு வந்தாலே அது என்னத்தை குறிக்குன்னா ஒரு பக்கம் புதனை குறிக்குதும்பாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அஸ்த நட்சத்திரத்துக்கு தமிழில் வந்து அஸ்தம் அப்படிங்கிறது உள்ளங்கைன்னு அர்த்தம். அப்போ இப்படி பார்க்கும்போது உள்ளங்கையை காக்காமல் கை சின்னத்தை பார்க்க முடியுமா? அது சந்திரனுடைய அடையாளம், இன்னொரு பக்கம் புதனுடைய அடையாளம். ஹஸ்தரேகை சாஸ்திரம்னே சொல்லுவாங்க அந்த காலத்தில். கைரேகை சாஸ்திரத்துக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. அஸ்தம்னாலே உள்ளங்கைன்னு தான் அர்த்தம். அப்போ அதில் வந்து என்னென்ன அடையாளம் இருக்குங்கிறத இப்போ இந்த கிரகங்களோட ஆதிக்கம் அங்கே இருக்கும். இன்னும் முக்கியமாக பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதில் பார்க்கும்போது மேக்சிமம் ஆரஞ்சும்
பச்சையும் தான் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அதில் வரக்கூடிய ஆரஞ்சு அப்படிங்கிறது சூரியனை குறிக்குது. எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோ செவ்வாயோ எல்லா கட்சி கொடிகளிலும் மேக்சிமம் இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய பச்சை வந்து புதனை குறிக்கிறது. அப்போ சூரியன் புதன், ஒரு பக்கம் வீரம், இன்னொரு பக்கம் விவேகம். அதோட அடையாளம் இருக்குல்ல தாமரை பூ. பொதுவாக பூ அப்படின்னு வரும்போதே எந்த பூவாக இருந்தாலும் முதல்ல அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைன்னா செவ்வாயும் சுக்கிரனும் தான். ஜென்ரலாக பூன்னா சுக்கிரன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. மொட்டு வெடித்தால் தான் பூ. அதனால் அந்த இடத்துல செவ்வாயும் வரும் சுக்கிரனும் வரும். இப்போ பிஜேபி பார்த்துட்டோம், அந்த கட்சியோட தன்மைகளுக்கு ஏற்பத்தான் அவங்கவுங்களுக்கான அந்த இயல்புகள் இருக்கும். இன்னும் ஒரு தேசிய கட்சியை நம்ம பார்த்துட்டோம். இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இடதுசாரி கட்சிகள்ங்கிறது பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள், அது சிபிஐயாக இருந்தாலும் சரி சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, அதில் வந்து சிவப்பு இருக்கும். சிவப்புங்கிறது செவ்வாய். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, செவ்வாயினாலே புரட்சி, செவ்வாயினாலே கம்யூனிசம், செவ்வாயினாலே போராட்டம். அவர் தான் சாதிக்கிறவரும் அவர் தான், சண்டை போடுறவரும் அவர் தான். அப்போ சொல்லுவாங்கல்ல, செவ்வாய்க்கு தளபதி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்தால் சூரியன், தீர்த்துட்டு பேசினா செவ்வாய். இப்போ சினிமாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோலாம் வராங்கல்ல, எம்ஜிஆர், அப்புறம் இப்போ வரக்கூடிய சண்டை போடுற நடிகர்கள், இங்கிலீஷ் படங்களில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான், இந்த மாதிரி சண்டை போடுற நடிகர்கள் எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த சிவாஜி கணேசன் மாதிரி சென்டிமெண்ட்டாக நடிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் வராது. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால், சாதாரணமாக ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோக்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தால் இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஹீரோஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கம்யூனிஸ்டுகள்ங்கிறது கடைசி வரைக்கும் போராட்டம் தானே, புரட்சி தானே. புரட்சியோட அடையாளம் தான் சிவப்பு செவ்வாய் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் வெள்ளை இருக்குது. அந்த சின்னம் இருக்குல்ல, அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல செவ்வாய் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரங்களில் சுக்கிரனை குறிக்கும், சில நேரங்களில் செவ்வாயை குறிக்கும். அப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, கட்சி கொடிகளில் உள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நட்சத்திரமும் செவ்வாயை தான் குறிக்கும். இது ஏன் அந்த நட்சத்திரம் செவ்வாயை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் காரணம்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஜோதிடத்தோடு தொடர்புடையது, அதனால் புதனை குறிக்கும் அப்படிம்பாங்க. நட்சத்திரம் வந்து செவ்வாய், நட்சத்திரம்னு பேர் இருந்தாலே செவ்வாய் தான். யாருக்காவது நட்சத்திரத்தோட பெயர்கள், இப்போ ரேவதின்னு ஒரு பேர் இருந்தால் நட்சத்திரத்தோட பேர் தானே, பரணின்னு இருந்தால் நட்சத்திரத்தோட பேர் தானே, இதுபோல் பெயர் இருந்தாலும் அதுவும் செவ்வாயை தான் குறிக்கும். இதெல்லாம் ஜாதகத்தில் செக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். போகிற போக்கில் அடிச்சுட்டுலாம் போகக்கூடாது. இப்போ ஒன்று சொன்னோம்னா சாதாரணமாக உட்காந்து நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க உட்காந்து அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கணக்கில் வந்து இப்படி தான் வரும். இன்னொரு பக்கம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக ஆட்சி புரிந்த கட்சி காங்கிரஸ். அது ஒரு 15 பீரியட் இருந்துட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ விஜய் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 59 வருஷம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக தான். அப்போ திமுகவோட கொடியோட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு சிவப்பு தானே. அப்போ கருப்புங்கிறது எதை குறிக்குது, சனியை குறிக்காது கண்டிப்பாக. அது வந்து ராகுவை தான் குறிக்கும். லேசாக தான் அது சனியோட அம்சம் இருக்கும். கருப்புங்கிறது முழுக்க முழுக்க ராகுவோட அம்சம். அதுக்கு கீழே வரும்போது சிவப்பு, சிவப்புங்கிறது செவ்வாயோட அம்சம். அப்போ ராகுவும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன இருக்கும், ஒரு ஆயுதத்தை கூர்த்தீட்டினதுக்கு சமம் அது. அப்போ இந்த கருப்பு இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் கிடையாது, கோயிலில் போய் நவக்கிரகங்களுக்கான வஸ்திரம், நவக்கிரகங்களோட துணின்னா இவருக்கு புரியாது, நவக்கிரக வஸ்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கு நீலம் தான் கொடுப்பாங்க, ராகுக்கு என்ன பண்ணுவாங்க கருப்பு துணியை கொடுப்பாங்க. கேது அப்படின்னு வரும்போது என்னதான் கரும்பாம்பு செம்பாம்புன்னா கூட அதுக்கு பல வண்ணம்னு ஒரு பேர் உண்டு. துண்டு துண்டாக கட்டமாக புள்ளி புள்ளியாக வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய துணி தான் கொடுப்பாங்க. பட் நம்ம சொல்லும்போது ராகுவை கரும்பாம்பும்போம், கேது வந்து செம்பாம்பும்போம். அது கேதுக்கு பல நிறம் அப்படின்னு வந்துடும். அதனால தான் சாதாரணமாக நம்ம பாரம்பரியமாக சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வருவோம்ல, அந்த புரட்சிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறோம்ல, கடவுள் மறுப்புங்கிறத யார் பேசுனது, திராவிடம் தானே பேசுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அதே போல் ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் யார் பண்ணாங்கன்னா அவங்க தான் பேசியிருப்பாங்க. கருப்பு வந்து மேக்சிமம் ராகுவாக இருந்தாலும் அடுத்தது அது சனியோட அம்சம் அதில் கொஞ்சம் உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா சனிங்கிறது உழைப்பாளர்கள் தொழிலாளர்களில் அந்த மக்களை பற்றின சிந்தனையும் அந்த மாதிரி இயக்கங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தது வரும்போது அதிமுகவில் பார்த்திங்கன்னா இதே கருப்பு சிவப்பு தான் இருக்கும், ஆனால் இடையில வெள்ளை வந்திருக்கும். அப்போ கருப்புக்கும் சிகப்புக்கும் இடையில் வெள்ளை வரும்போது அங்கே சந்திரனாகவும் வேலை பார்க்கும், சுக்கிரனாகவும் வேலை பார்க்கும் இல்லையா. ஒன்று, அவர்களுடைய சின்னத்தை எடுத்து பாருங்கள். அவர்களுடைய சின்னம் என்ன, இரட்டை இலை. அப்போ இரட்டை இலைங்கும்போது இலைன்னு வந்தாலும் சரி
இங்கே பாருங்கள், பச்சை நிறம் தானே, அது வந்து புதனை குறிக்கும். இரட்டைன்னா கூட புதனுக்கு 2 இன்னும் உண்டு. புதன் எப்போதுமே இரட்டை தன்மை உடைய கிரகம். இப்படி ஒரு பக்கம். அங்கே திமுகவை பார்த்தீங்கன்னா உதய சூரியன். அப்போ சூரியன் வரும்போதே அங்கே வந்து சூரியன் வந்துடுதா, சூரியன் தான் உதய சூரியன். இதில் வேறு என்ன பார்க்க போகிறோம் நம்ம. இங்கே இலைன்னு வரும்போது புதன் ஆகிடுது. அப்புறம் இன்னொரு பக்கம் வரும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியை பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, அதுக்கப்புறம் நீலம், இது 3 இருக்கும். மஞ்சள்ங்கிறது வந்து குருவை குறிக்கக்கூடிய கிரகம், மங்களகரமானது சொல்கிறது. சிவப்புங்கிறது இந்த இடத்துல செவ்வாயை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்து இருந்தால் குருமங்கள யோகம் வந்துடும். இது இடையில வந்து ப்ளூ கலர் வரும்போது சனி வந்து அது உள்ளர பூந்துடுவார். அப்போ குருமங்கள யோகத்தை வந்து சனி வந்து கெடுத்துரும் இல்லையா, சனியும் குருவும் சேர்ந்தால் அதுக்கு வேறு பேர் இல்லையா, அப்படி வந்துடும். அவர்களுடைய சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது மாம்பழம் தானே. அந்த மாம்பழம் அப்படிங்கிறது பொதுவாக பழம்னாலே குருவை தான் குறிக்கும், காய் தான் வந்து சுக்கிரனை குறிக்கும். காயில் புளிப்பு, கனியில் இனிப்பு இல்லையா. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இனிப்பு வந்து முழுக்க முழுக்க குருவை குறிக்கும். அதனால தான் குருவுடைய ஆதிக்கம் அதில் ரொம்ப அதிகம் பாமகவில். அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துப்போம். விடுதலை சிறுத்தைகளோட கொடியை பார்த்திங்கன்னா கூட நீல கலர் கொடி தானே. நீலம்ங்கிறதும் பார்த்திங்கன்னா அது சனியோட ஆதிக்கம். நல்ல அடித்தளத்தில் உள்ள மக்களோட மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் இல்லையா அது. அடுத்தது சிகப்பும் அதில் இருக்கும். அந்த சிகப்புங்கிறது புரட்சியை சொல்லக்கூடிய செவ்வாயோட அம்சம். அதில் உள்ள நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திரம்னு வந்தாலே அதுவும் செவ்வாய் தான். அதில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் வந்து சுக்கிரனையோ சந்திரனையோ குறிக்கும். இப்படி இப்போ கடைசியாக வந்துடும். 59 வருஷம் கழித்து திராவிட இயக்கங்கள்லாம் ஓரம் கட்டிட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காருல விஜயோட பார்த்திங்கன்னா கூட அவருடைய கொடி என்ன நிறத்தில் இருக்கும், மஞ்சளும் சிகப்பும் தானே. மஞ்சளுங்கிறது குரு, சிகப்புங்கிறது செவ்வாய். 2 யானை இருக்கு இல்லையா, அந்த யானை வந்து குரு. வாகைங்கிறது வெற்றியையும் குறிக்கும், பூவையும் குறிக்கும். அங்கத்தில் கொடுக்கும்போது அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து வந்துடும். இப்படி ஒரு கொடிக்குமே ஒரு வரலாறு இருக்குது. அதாவது அவங்க தெரிஞ்சு வைக்கிறாங்களா தெரியாமல் வைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போ வரக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே ஜோதிடர்கள் ஆலோசனை இல்லாமல் இந்த கொடிகளை வடிவமைக்கிறது இல்லை. அதனால் எல்லா கொடிகள்லையும் இந்தந்த ரகசியம் இருக்குது. இதை இப்போ என்னமா சொல்லுவாங்கன்னா, இப்போ என்னென்ன நிறம் எதுக்காக பயன்பட போகுதுங்கிறது பார்க்கும்போது இதை வச்சும் சில அடிப்படையாக சொல்லலாம். சில இடங்களில் வந்து சில நிறங்களை அவாய்ட் பண்ணுறது நமக்கு சக்ஸஸ்ஸு, சில இடங்களில் சில நிறங்களை பயன்படுத்துவது நமக்கு சக்ஸஸ்ஸு. இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் அடிப்படை ஜோதிடத்தை ஒழுங்காக படிக்கணுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது. கட்சி கொடிகளுக்கும் கிரக சேர்க்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சூப்பராக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.